சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா, வியட்நாம்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவம். ஒரே ஹாஸ்பிட்டல்ல ஒரே டைம்ல 2 கப்பலுக்கு கேர்ள் பேபிஸ் பிறந்திருக்காங்க. பட் ஆனா டாக்டர்ஸ் அவங்களோட கவனக்குறைவால பேபிஸ் 2த்தையும் மாத்தி வச்சுட்டாங்க. பட் பேரண்ட்ஸ்க்கு அதை பத்தி எந்த அவேர்னஸும் கிடையாது. பட் 2 கப்பலுக்குமே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. பேபி நம்மளுடைய ஜாடையில இல்லைன்ற கஷ்டம் மட்டும் அவங்க 2 பேருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு. இன் ஃபியூச்சர்ல அந்த 2 பேபிஸ் ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேரண்ட்டை மீட் பண்ற சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆகும்போது ஆப்போசிட்ல அந்த பேபியை பார்த்து அந்த பேரண்ட் திங்க் பண்ணிருக்காங்க, என்னடா அவ நம்மள மாதிரியே இருக்காளே, நம்ம ஜாடையிலே இருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கிரியேட் ஆயிருக்கு. சோ அந்த பொண்ணுடைய பேரண்ட்டை மீட் பண்ணி அவங்க எந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி பார்த்தாங்க, என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க. விசாரிக்கும் போது அவங்களுக்கு லைட்டா ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கு. இன்கேஸ் ஒருவேளை பேபியை சேஞ்ச் பண்ணி வச்சிருந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வருது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஷன் பண்ணி ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு உண்மை என்னன்றது தெரியுது. தெரியும் போது அவங்களுக்கு இந்த விஷயம் ரொம்ப ஷாக்காவும் இருக்கு. அண்ட் சேம் லைக் தட் ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு. சோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம வாய்ஸ் ஆஃப் சாக்லேட்டை ஃபாலோ பண்ணிருங்க. பாய்.